லேட் ஃபீஸு எப்படி கட்டுறதுன்னு தான். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா கருவூலமும் டைப் பண்ணிக்காங்க. கருவூலமும் டைப் பண்ணிங்கன்னா karuvulam.tn.gov.in இந்த இதில் பார்த்தீங்கன்னா சலான் இருக்கும். இது சலான் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து சில டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். நான் டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த ரெட் கலரில் இருக்கிறதுலாம் கம்பல்சரி கிளிக் பண்ணி ஆகணும். பேர் டைப் பண்ணிக்காங்க. பேன் நம்பர் தேவையில்லை. ஓடிபி ஒரு சில டைமில் ரிசீவ் ஆகும், ஒரு சில டைமில் ரிசீவ் ஆகாது. இப்போ ரிசீவ் ஆகாது இருந்தாலும் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க, தெரு பேர் கொடுத்துருங்க, கிராமம் பேர் கொடுத்துருங்க, பின்கோடு கொடுத்துருங்க. ஆதார் அட்டை நம்பர் இருந்ததுன்னா கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா விட்டுடலாம், கொடுத்ததும் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நான் ஒரு தோராயத்துக்காக போடுறேன். நீங்கள் உங்கள் மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டை கிளிக் பண்ணுறேன். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது வந்து துறையின் பெயர் கேட்கும். துறையின் பெயர் வந்து எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி ஒன்று தான். அது வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கரெக்டாக தான் ரெண்டு மாதிரி இருக்கும். நான் அதுக்கு கோடு தர போகிறேங்க. 04102 இந்த நம்பர் போட்டிங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்துடும். அப்படின்னா அது கிளிக் பண்ணோடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த தாலுக்கா ஆஃபீஸில் கட்டுறீங்களோ அந்த தாலுக்கா ஆஃபீஸ் போட்டுருங்க. ஒவ்வொரு தாலுக்கா ஆஃபீஸுக்கும் ஒவ்வொரு நம்பர் ஒரு மாறி வரும். அதனால் தாலுக்கா ஆஃபீஸை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் வந்து தாசில்தார் ஊத்தங்கரைக்கு கட்டுறேன். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். இது செலக்ட் பண்ண உடனே அடுத்தது வந்து துறையின் பெயர் இருக்கும். இதில் போய் செலக்டில் போயிட்டு சேம் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கீங்களா 04102 அதுவே அடுத்தது அந்த கோடு நீங்கள் இதில் போட்டிங்கன்னா கேட்கணும் 0102 ஓகே கொடுத்தீங்கன்னா ஆகிடும், ஜெனரேட் ஆகிடும். நீங்கள் செலக்டில் கொடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரேட் கொடுத்தீங்கன்னா செலக்ட் கொடுத்துட்டு இங்கே டைப் கேட்கும். டைப்பில் வந்துட்டு ஃபைன் அண்ட் பெனால்ட்டி தான் கொடுக்குது. துறை பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு ஃபைன் அண்டு பெனால்ட்டி தான் போகணும். அடுத்தது துறை பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து கோடு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ தொகை நம்பர் போட்டுக்கலாம். மோஸ்ட்லி அவங்க வீடியோ கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா டெத் அண்ட் வில்லேஜ் டெத் லேட் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்காங்க. நீங்கள் உங்கள் பேர் போட்டாலும் சரி, டெத் சர்டிஃபிகேட்னு போட்டாலும் சரி, இது போட்டிங்கன்னா இருந்துட்டு அடுத்து வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் தான் பண்ணணும். பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த பேங்க்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டேட் பேங்க் செலக்ட் பண்ணுறேன். ஸ்டேட் பேங்க் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் தரேன். சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு உங்கள் நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக இருக்கிறதுக்காக யூபிஐயில் போகிறேன். யூபிஐயில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த விபிஏ யூபிஐடி கியூஆர்னு இருக்கும். கியூஆரில் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் கியூஆர் கொடுத்துட்றேன். நான் கியூஆர் கொடுத்த உடனே இங்கே வந்து அந்த 200 ரூபாய்க்கான கியூஆர் வந்துட்டு ஜெனரேட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் பே பண்ணிங்கன்னா பே பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் வந்துட்டு ஒரு ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுது. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் அந்த சலான் வந்துட்டு கொண்டு வர பேஜுக்கு போயிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ டவுன்லோட் சலான்னு வந்துச்சு. இப்போ இந்த டவுன்லோட் சலான் டவுன்லோட் கொடுத்திங்கன்னா எந்த லொக்கேஷன் அந்த லொக்கேஷனில் சேவ் ஆகிடும். சரிங்களா? இதை எடுத்து உங்களுக்கு நான் சர்வீஸ் சார்ஜ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க. இப்படி தான் சலான் கட்டுறது. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.